வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிட்டு இருக்கேன். இது வார பலன். ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி தொடங்கி 9ஆம் தேதி வரை உள்ள பலன். ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் 2ஆம் வீட்டில் சுக்கிரனும் குருவும் இருக்கிறார். அதாவது இது ரொம்ப ஒரு ரேர் காம்பினேஷன். ஏன்னா 2 பெஸ்ட் சுபர்கள் தனஸ்தானத்தில் இருக்காங்க. இது எப்படி இருக்குன்னா, நீங்கள் பேசும்போது எல்லாருக்குமே சொல்லுவாங்க, அவர் ஏதோ ஒரு 4 வார்த்தை பேசிட்டு போனார், மனசுக்கு நிம்மதியாக இருக்குமா, மனசுக்கு சந்தோஷமாக இருக்குமா. அதாவது என்ன சொல்கிறது, அந்த காலத்தில் சொல்லுவாங்க, தேனியில் ஊறிய பலாச்சொலைன்னு. அப்படி இருக்கும் பேச்சு. அவ்வளோ ஒரு ஸ்வீட்டாகவும் அவ்வளோ ஒரு அழகாகவும் இயற்கையாக அமையும். அது அவளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று. ஒருத்தருக்கு ஹெல்த்து நல்லா இல்லையா இருக்கும்போது ஹெல்த்து நல்லா இருக்கும், சரியாக போயிடும் சொன்னால் சந்தோஷப்படுவான். வறுமையில் இருக்கவன்கிட்ட போயிட்டு கொஞ்சம் பணம் தேவை இருக்கணும், கவலைப்படாதியா எல்லாம் வரும் உனக்கு சொன்னால் அவன் சந்தோஷப்படுறான். அட்லீஸ்ட் வாயிலையாவது நல்ல வார்த்தைகளை சொல்லக்கூடிய ஒரு பாக்கியம் இருந்தாலே பெரிய விஷயம். அதுவே பல பேரை ஊக்கப்படுத்தும். அதுபோல ஒரு தன்மையை காண்பிக்கிறது. 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதனும் சூரியனும் நல்ல தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் தருவார்கள். எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு வேகம் ஏற்படும். 5ஆம் இடத்தில் செவ்வாய் நேராக சனி பார்க்கிறார் 5ஐ. அப்போ சில நேரங்களில் உங்கள் பசங்க மேலே ரொம்ப, ஏன்னா 5ஆம் இடம் நம்ம குழந்தைகள், அவன் மேலே ரொம்ப கோபம் வந்துடும். திடீர்னு என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறான், அவன் பாரு என்ன பண்ணுறான் பாரு. எப்போவுமே செவ்வாய் சனி டேஞ்சரஸ். ஒருத்தர் பார்க்கறது. நீங்கள் திடீர்னு ஒரு வேகமோ ஒரு கோபமோ ஏற்பட்டு அவளை போய் பலாப்பலான்னு 4 அடி அடிச்சுடுவீங்க. தயவு செஞ்சு செய்யாதீங்க. அது கண்ட்ரோல்டாக இருக்கணும். அவங்க நம்ம குழந்தைங்க. ஏன்னா இந்த பார்வை அப்படி செய்ய சொல்லும். 2வது விஷயம், நம்மளை விட உயர் பதவியில் இருப்பான். வர கோபத்தில் சில நேரங்களில், ஏன்னா 5ஆம் இடம் புத்தி இல்லையா, மைண்டு. அப்போ வர கோபத்தில் நீனே பெருசாக கீழ்ச்ச சொல்லிவிடுவோம். சொல்லிட்டு அவனை என்ன கண்ணாபின்னு பேசுகிறேன் அவனை, ஐயோ அப்படின்னு அப்புறம் யோசிப்பீங்க. அதனால் மனக்லேசங்கள், மனசுக்குள்ளே ஒரு இது எல்லாம் நன்னா இருக்கு, நான் தேவையில்லாத வாயை விடணுமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். கோபம் வரும்போது மனிதனாக இருப்பது இல்லை. சாதாரணமாக இயல்பாக நல்ல குணத்தோடு இருக்கிற நீங்கள், அமைதியாக இருக்கக்கூடிய நீங்கள் அமைதி இழக்காதீர்கள். அதுக்கு காரணம் 5இல் இருக்கக்கூடிய செவ்வாய். 2வது விஷயம், கன்சர்ன் பர்சன்ட்டே பேச வேணாம். ஒரு பொதுவான ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட உங்கள் மனக்குமரலில் கொட்டிகிட்டு இருக்கலாம், இந்த ஆள் இப்படி பண்ணிட்டான் அப்படி பண்ணிட்டான்னு. அது கரெக்டாக எவன் காதுக்கு போய் சேர வேண்டாம்னு நினைக்கிறீங்களோ அவன் காதுக்கு தான் அது போய் சேரும். அதனால் கூடுதல் கவனத்தோடு செயல்பட வேண்டியது, கூடுதல் ஜாக்கிரதையோடு இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது. 11ஆம் இடத்தில் சனி இருக்கும் பொழுது செவ்வாய் பார்வை இருக்குது. கொஞ்சம் கான்ட்ராவர்சிஸ் இருக்கும். ஆனால் சில நேரங்களில் ப்ராப்பர்ட்டி டீலிங்ஸு இதெல்லாம் வரும். கொஞ்சம் கவனமாக செயல்படுங்கள், நிதானமாக செயல்படுங்கள்னு சொல்லுவேன். அவசரமாக நம்ம தப்பான டிசிஷன்ஸ் எதுவும் எடுக்காமல் கொஞ்சம் கூடுதல் நிதானத்தோடு செயல்படும் பொழுது எல்லா விஷயமும் நல்லபடியாக இருக்கும். அதே போல் சந்திராஷ்டம தினம் அப்படிங்கிறதும் வரும். பெரும்பாலும் 6, 7 சந்திராஷ்டம தினமாக வரும். அந்த தினங்களில் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்கள். ஏன்னா சந்திராஷ்டம தினத்தில் தான் நம்ம என்ன செய்கிறோம், ஏதாவது ஒரு அவசரமான ஒரு விஷயம். இப்போது ஒரு இடத்துல 500 ரூபா தரணும் அப்படின்ற இடத்துல கூடுதலாக ஒரு சைஃபர் போட்டுருவீங்க, 5000 கொடுத்துருவீங்க. இந்த மாதிரிலாம் தவறுகள் ஏற்படும். சில நேரங்களில் கவனக்குறைவாக நம்ம பர்ஸு ஏதாவது எங்கேயாவது வச்சுட்டு வந்துடும். ஸோ இது போல் பிரச்சனைகள் ஏற்படணும்னு அவசியம் இல்லை, ஆனால் ஏற்படலாம் நம்ம கவனக்குறைவால். கவனமாக செயல்படுங்க. மற்றபடி இந்த வாரம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, மிக மிக சிறப்பான வாரம். ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, சில கோபதாபங்களை மட்டும்
சரியான முறையில் கையாள வேண்டும். அவசரப்பட்டு வாய விடக்கூடாது. மற்றபடி அற்புதமான ஒரு காலகட்டத்தில் தான் நீங்க சஞ்சாரம் பண்ணிட்டுருக்கீங்க. எல்லாமே நல்லபடியா தான் இருக்கு. அப்படிங்கிறதுல எந்த ஐயமும் இல்லை. நல்ல ஒரு வாரமாக அமையும். என்ன கான்டாக்ட் பண்ணணும்னு நெறைய பேர் நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு என்ன கான்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. srirangamravi1@gmail.com. இது ஸ்க்ரீன்ல பார்க்கலாம். இது அப்பியர் ஆகும். இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க. எனக்கு நெறைய பேர் அனுப்புறீங்க. நான் ஒருத்தன் தான் அத பார்க்குறேன், செய்றேன். ஏன்னா இது வேகமா செய்யலாம் முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர் பார்ப்போம், 4 பேர் பார்க்குறோம். அதனால கொஞ்சம் டிலே ஆகுது. கட்டண சேவை தான். இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு 5, 6 நாள் ஆகும். சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு. அப்படி என்னால் முடியல. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக கான்டாக்ட் பண்ணுங்க. என்னுடைய பெஸ்ட் சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வணக்கம்.